ஹாய் ஹலோ, இன்னைக்கு வந்து நம்ம டொவினோ தாமஸ் நடிச்ச அந்த ட்ரெய்லர் பார்க்க போறோம். ARM ஓகேவா? ஸோ ட்ரெய்லர் பையனுங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரியாக்ஷன் பண்ணி ஒரு கடைசி என்ன பண்ணோம்? கடைசியே டிமோட்டி கல்யாண போடணும். ரொம்ப நாள் ஆச்சா? ஐ மீன் 48 மணி நேரம் தான் எங்களுக்கு ரொம்ப நாள். ஓகே, ரொம்ப பேசாம வீடியோ கொடுத்துருவோம் வாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வயிற்று படத்துக்காக. வானத்தை பொழந்துகிட்டு வந்த ஒரு விண்கல்லு காற்றை விட வேகமாகவும் வெள்ளலை விட அதிக வெளிச்சமாகவும் நம்மளோட இந்த அறிமுகத்துல வந்து விழுந்துச்சு. எனக்கு ஹரிபுரம் பகுதியில் ஒரு கலரிகேரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பெருமையா சொன்னது நம்மளோட முப்பாட்டிகளை பத்தி தான். இது பழைய கதை மாதிரிலாம் ரெண்டு பேர் இருக்காங்க. பாஸ்ட்ல வந்து பிரசன்ட்ல ஒன்று இருப்பான். அஜய் மணியை தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, இது ஐஸ்வர்யா சார். தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது உண்மை போல் எனக்காகவே பூமி எல்லாம் நீதான். அவர் முச்சுக்காத்தாலேயே அவரை கண்டுபிடிக்க முடியாது. கருவாணிக்கு நினைச்சதெல்லாம் கை கூடாது. எனக்கு ஒரு சொல்ல நினைச்சேன், சாரி. தாத்தாவோட கல்வாணி போட்ட எனக்கும் ராஜாவோட சதங்க ஆட்டத்துல சிப்பாய்க்கு சாதனை சாதாரண விஷயம். நான் ஆடுற ஆட்டத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சிப்பாய் தான். ராத்திரியில வீட்டுக்குள்ள கமுக்கமா பறங்கி வர்றதாண்டா அவங்க பாரம்பரிய தெரியல. கடவுள ஒரு முறையே ஜெயிச்சதே சாதாரணமான ஆளுங்க போகக்கூடிய இடங்கள் நீ போனது அத்தனை மணியன் மாதிரி ஒருத்தரால மட்டுமே போகக்கூடிய இடங்கள் இந்த சியோதிகாவுல எதுவும் இருக்காதா? கல்லு நல்லா இருக்கு தானே? கல்லு நல்லா இருக்கலாம். இதே 3 ஜெனரேஷன் மாதிரி இருக்கு. 3 இது முன்னாக பரிசு ஒன்று நடுவில் இப்போ ஜெனரேஷன் மாதிரி இருக்கலாம். எனக்கு எதை சொன்னேன், எனக்கு மலையாள சினிமாலேயே பிடிச்சதா தெரியுமா? செப்டம்பர் ஓகே. இல்ல, அதாவது எனக்கு மலையாள சினிமால பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க நாட்டு ட்ரெடிஷ்னலை வந்து அவங்க காட்டுறத விட்டு அவங்க காட்டுறத ரொம்ப ஆர்வப்படுவாங்க. அது எந்த படத்தை நீ எந்த படம் மஞ்சு மொபைல்ஸ் பார்த்தா கூட அவங்களோட கலாச்சாரத்தை அவங்க காட்டுவாங்க, அவங்க ட்ரெடிஷனை கண்டிப்பாக காட்டுவாங்க. இது எல்லா சினிமா இருந்தாக்க இந்த சினிமான்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப வரல, இதுக்கு முன்னாடி உள்ள மலையாள சினிமா இல்ல எனக்கு நான் பார்த்தது. ஆனா இப்ப வர சினிமா எல்லாமே வந்து எல்லாமே ஆவேசமே. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு அது சந்திரமுகி. நம்ம சந்திரமுகி தானே நம்ம காலிவுட்ல அதிகமா ஓடின படம். சந்திரமுகியோட முதல் படம் எங்க இருந்துச்சு தெரியுமா? ஒரிஜினல் வெர்ஷனே மலையாளம் தான். முதல் விஷயம் மலையாளம் தான். கண்ணாடி போட்டு ஒருத்தங்க இருப்பாங்களே, மோகன்லால் கேரக்டர் பண்ணுவாரு. அது ஆயி படத்துல ஒருத்தர் இருப்பார். ஆயி படத்துல அவர் திருமண வீட்டில் இருக்க மாட்டாரு, அவர் வந்து பிரபு கேரக்டர். ஸோ மலை இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்குல்ல இப்பயும் அப்பயும் சரி. ஆனா எனக்கு தெரிஞ்ச இப்ப வர்ற படம்லாம் கோல்ட் லைஃப், ஆவேசமே, அதுக்கப்புறம் மஞ்சுமல் வாய்ஸ். கோல்ட் லைஃபா? கிரேட் டைம் கோல்ட் லைஃபா? கோல்ட் லைஃப் ஆடு ஜீவிதமா? ஆடு ஜீவிதம் நான் கோல்ட் லைஃப் பண்ணேன். ஓகே, ரைட் தான், கோல்ட் லைஃப் தானே அது. ஓகே ஓகே. இந்த எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல ட்ரீட் இருக்கு நினைக்கிறேன் விஷுவலா. ஆமா, டொவினோ தாமஸோட வந்து 2018 அந்த ஒரு படம் வரும், அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யார் டொவினோ தாமஸ் யார் உங்களுக்கு தெரியலனாக்கா யாராவது மாறி 2ல போய் பாருங்க, அவர்தான் இல்ல. மறக்காம இந்த படத்தை போய் தேட்டர்ல பாருங்க. இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வயிற்று பொறுப்புக்காக